மோகன், நான் மௌலி பேசுறேன். சொல்லுங்க சார். வண்டியில கொஞ்சம் வேலை இருக்கு சார். இப்ப வேலை ரொம்ப டைட்டா இருக்கு. இன்ஜின் வேலைன்னா பார்க்க முடியாது சார், ரொம்ப டைம் ஆகும். இல்ல இன்ஜின் நல்லா தான் இருக்கு, கிளட்ச் மட்டும் தான் கட் ஆயிடுச்சு. இப்ப நான் பைக் கொண்டு வந்து விடுறேன், சர்வீஸ் பண்ணும்போது மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரி சார், கொண்டு வாங்க. சரி வச்சிடுறேன். மௌலி, என்னப்பா சௌந்தர்யா கூப்பிட போல? இல்லப்பா, வண்டியில கிளட்ச் ஒயர் கட் ஆயிடுச்சு, அதனால அவளை ஆட்டோல வர சொல்லிட்டேன். ஏன்பா புதுசா ஒரு பைக் வாங்கிக்கலாம்ல, இதை கொடுத்துட்டு? எதுக்குப்பா, இதுவே நல்லா தானே இருக்கு. அர்ச்சனாவும் சரி சௌந்தர்யாவும் சரி எதுக்கு வேலைக்கு போறாங்கன்னே தெரியலையாப்பா. வேற எதுக்கு? குடும்பத்துல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துதா? அப்படியாவது வேலைக்கு போய் அவங்களாவது சந்தோஷமா இருக்காங்களான்னு அதுவும் இல்ல. சௌந்தர்யா போய் பிரேம் கிட்ட சண்டை போடுறா, அர்ச்சனா போய் திலீப் கிட்ட சண்டை போடுறா. ச்சே, அப்பா அம்மா சொல்றதையாவது கேட்கணும், இல்ல புருஷன் சொல்றதையாவது கேட்கணும். ஆனா இவங்க 2 பேரும் அப்படி இல்லையே. எப்பதான் திருந்த போறாங்களோ தெரியல. மௌலி, நம்ம ஹோம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. முன்ன மாதிரி என்னால அங்க சரியா போக முடியறதில்லப்பா. நம்ம ஆபீஸ்லயே வேலை சரியா இருக்கு, அதோட நிர்வாகத்தை உன்னால பாத்துக்க முடியுமாப்பா? தமயந்தி இருக்காளே, அவ பாத்துக்க மாட்டாளா? அவதான் இப்போ பிரேமோட ஆபீஸ்க்கு போயிட்டாலே. அங்க எதுக்கு போனோம்? சொந்த நிறுவனத்தை விட்டுட்டு எதுக்காக இன்னொருத்தர் கிட்ட போய் வேலை செய்யணும்? தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட வேலை செஞ்சா மதிப்பும் மரியாதையும் எப்பவும் இருக்கும். இந்த விஷயத்துல நான் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கேன். இந்தா பாலக்குடி. வேண்டாமா. பாலக்குடினா வேண்டாமா? இப்படே இத பாரு, இனிமேலாவது நான் சொல்றத கேளு. கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாருமே, கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் வர்ற துணை புருஷன் மட்டும்தான். அதே மாதிரிதான் அவருக்கு நீயும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததே கிடையாது. வந்தது என்னமோ 3வது மனுஷங்களாலதான். அவங்கள தள்ளி வச்சுட்டு பாரு, உனக்கு திலீப்போட பாசம் என்னன்னு தெரியும். அப்பா, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வேலைக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு. நான் வரேன். ஹலோ அப்பா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுமா. அப்பா, இன்னைக்கு நானும் தமேந்தியும் ஆபீஸ் முடிச்சிட்டு தமேந்தி வீட்டுக்கு வரோம்ப்பா. நீங்களும் அம்மாவும் அங்க வந்துடுறீங்களா? சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். சரிப்பா. குடிடி மகா. என்னங்க? சக்தி போன் பண்ணியிருந்தா, நம்ம 2 பேரையும் தமேந்தி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஓ சரிங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இத பார், நீ சீக்கிரம் பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் இப்போ வந்துடுவேன். என்ன? பார்த்து பத்திரமா. வர சொன்னீங்களாமே? ஆமா கற்பகம், சமையல் பண்ற அம்மாவுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. இப்பதான் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு வந்தோம். ஓ, அதனால அவங்க வர்ற வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் சமையல் வேலைய பாத்துக்கணும். நான் பண்றேங்க. அதான் அன்னைக்கு ஐயா வரும்போதே கேட்டனே. கேட்டீங்க சரி, ஆனாலும் சில விஷயங்கள்ல அவருக்கு விருப்பம் இருக்காது. சமையலுக்கும் சரி, மத்த வேலை பண்றவங்களுக்கும் சரி சம்பளம் கொடுத்துதான் வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த ஹோம்ல இருக்கிறவங்க யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு அவரு. அவர் நினைக்கிறது சரிதான். ஆனா நான் வேலை செஞ்சு பழக்கப்பட்டவளாச்சே. இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால முடியாது. ஆனா என்னால முடியும்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணதான் இப்படி ஒரு கருணை இல்லத்தையும் நடத்திக்கிட்டு வராரு. அவரளவுக்கு இல்லைன்னா கூட ஏன் மனசு திருப்திக்காவது உதவி பண்ணணும்ல. சமையல்காரமா வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நான் கவனிச்சுக்கிறேன். நிர்வாகி அம்மா, உங்களை ஒருத்தங்க பாக்கணும்னு வந்திருக்காங்க. ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க, போய் பாருங்க போங்க. சரி பாட்டி, அப்ப நான் வரேம்மா. நான் போய் பாத்துட்டு வரேன். சரிங்க, போய் பாத்துட்டு வாங்க.
வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம். ஐ எம் ஈஸ்வரன், ரிட்டையர்டு மேஜர். திஸ் இஸ் மை ஐடி கார்டு. நான் தாங்க அட்டென்ட் பண்ண உங்க போனை. கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லம்மா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன். ம்ஹும். வயசு இருக்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்காக பாடுபடுறோம். அதுக்கப்புறம் நாங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் மாசம் ஆனா எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குதுமா. உபகாரம் பிரதி உபகாரம். அதேதான். நீங்க ஃபோன் பண்ணத பத்தி ஐயா கிட்ட பேசினேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா உதவியும் இங்க கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணுங்களா? அந்த சிரமம் உங்களுக்கு தேவையில்லைம்மா. ஏன் சம்பந்தப்பட்டவங்க என்னையே அவங்களுக்கு சம்பந்தமா நினைக்கல. அதனால நீங்க அவங்களுக்கு எந்த தகவலும் சொல்ல வேண்டியதில்லை. நான் எதுவும் உங்களுக்கு புதுசா சொல்ல போறதில்ல. இவ்வளவு பெரிய ஹோம் வச்சு நடத்துறீங்க, நிறைய பேருக்கு ஆதரவும் கொடுக்குறீங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்க சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க ஹோமுக்கு வந்து தங்குறாங்கன்னா என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என் நிலைமையும் அதான். 10ஓட 11, அத்தோட நான் 1. சரிங்க சார். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேம்மா. உங்க பேனாவை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? யாரு? பேரு ஈஸ்வரனா. டிஃபென்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஆதரவுக்குன்னு யாருமே இல்ல போல இருக்கு. நல்லா பேசுறாரு. ஆனா அவர் பேச்சுல ஏதோ விரக்தி தெரியுது. வாழ்க்கை மேல சலிப்பு வந்தா விரக்தி வரத்தானேமா செய்யும். ஏன் கற்பகம், அன்னைக்கு உன் பையன் சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? என்ன? அதான் அந்த டிவில காட்டுனத பத்தி ரொம்ப வருத்தப்பட்டானே, அத பத்தி. இல்லம்மா, அவன் பேசினாங்கிறதுக்காக என்னால அங்க போக முடியாது. இப்படி நீ சொல்றேன்னா உங்க வீட்ல நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். நீ எங்கிட்டேந்து எதையோ மறைக்கிற, அப்படித்தானே? எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு கேட்டாலும் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. ரொம்ப அழுத்தமா இருக்காளே. இங்கதான் இருக்கீங்களாமா? ஆமா சக்தி, உங்க அப்பா அவர் நடத்திட்டு வர ஹோம பாத்துட்டு வரலான்னு சொன்னாரு. அத நானும் கூட போலான்னு வந்தேன். மாப்பிள்ளை எங்க? ஆபீஸ் போயிருக்காரா? ஆபீஸ்க்கு போலமா, இன்னைக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாரு. நேரா அங்க போயிட்டாரு. என்னம்மா சௌந்தர்யா என்னடி தமேந்தி மேல கோவமா இருக்காளாமே? நேத்து கூட அவ பேசுனதை நினைச்சு தமேந்தி கண் கலங்கிட்டா. தமைந்தி கிட்ட மட்டுமாமா, அவ என்கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறா. இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கும் பிரேமுக்கும் அவ மேல பாசமே இல்லன்னு. அவளா சொல்லிருக்க மாட்டா சக்தி. மௌலி அவகிட்ட பேசியிருக்கானே, அத வச்சுதான் பேசியிருப்பா. அத மௌலி சொல்லியிருந்தாலும் தப்பு தானே. ஆபீஸ்ல என்ன, வீட்ல கூட 2 பேரும் அப்படிதான் இருக்காங்க. ஏமா, அர்ச்சனாவுக்கு என்னமாச்சு? சாதாரண வயிற்று வலிதான். இந்த மாதிரி சமயங்கள்ல வர்ற வலிதான். படுக்கும்போது சரியான முறையில படுத்திருந்தா பரவாயில்ல, சாப்பிடும்போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஆனா அவ அப்படி இல்லையே, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தானே நடந்துக்கிறா. மௌலியும் சௌந்தர்யாவும் தான் ரொம்ப பயந்துருக்காங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களும் நான் சொன்னதை தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அத பத்தி கேட்டப்பதான் சௌந்தர்யாவும் கோவப்பட்டா. ஆமாமா, அர்ச்சனாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா எதுவும் தெரியாதுங்கிறா. அவ பேசுறதெல்லாம் கணக்குல வச்சுக்காத சக்தி. உன்னை மட்டும் இல்ல, என்ன கூட எடுத்தெறிஞ்சுதான் பேசுறா. அவதான் பேசுறான்னா அர்ச்சனாவும் அப்படிதான் பேசுறா. அர்ச்சனாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன விஷயத்த மௌலி அவ மாமனாருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கான். அவங்களும் பாவம் அர்ச்சனாவை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேர்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சௌந்தர்யாவும் பேசுறா. வந்தவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அந்த குடும்பத்தோட வாரிசு தானே அர்ச்சனாவோட வயித்துல வளருது. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுறாளே. சக்தி, நீ அர்ச்சனா கிட்ட பேச. முதல்ல அவள திலீப் வேலை செய்யற ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு சொல்லு. அவ அங்க போகாம இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். சரிம்மா, நான் அர்ச்சனா கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். முதல்ல உட்காருங்க. என்னம்மா? அது
ஆமா, தமைந்தி கல்யாணத்தை பத்தி என்னம்மா முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோமே தவிர இன்னும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலையே. ஏமா, மாப்பிள்ளைய நான் பார்த்து கொடுத்தா சம்மதிப்பீங்களா? என்னடி அப்படி சொல்லிட்ட? என்ன தமைந்தி, உனக்கு சம்மதமா? முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுடி. வேற யாரும் இல்லம்மா, நம்ம கல்கி தான். அப்படியா? என் மனசுல அதாண்டி பட்டது. நீ என்ன சொல்ற? திடீர்னு நீங்க இப்படி கேக்குறப்போ எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் வேணா உன்கிட்ட திடீர்னு கேட்டிருக்கலாம், நீ கொஞ்சம் யோசிச்சா பதில் சொல்லு. இதுல யோசிக்க என்ன சக்தி இருக்கு? நீ எது செஞ்சாலும் அது நல்லதா தான் இருக்கும். கல்கி ரொம்ப நல்ல பையன் தானே. இப்ப கல்கியும் தமேந்தியும் ஒரே இடத்துல தானே வேலை செய்யறாங்க. நீயும் பிரேமும் இருக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறது நல்ல விஷயம் தானே. என்ன தமேந்தி, என்னம்மா யோசிக்கிற? சம்மதம்னு சொல்லு. எல்லாம் உங்க விருப்பமா? என்ன சக்தி, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இனிமே சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அர்ச்சனா, அண்ணா, சௌந்தர்யாவை காணோம். உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலா? இல்லண்ணா, நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டா? இல்லம்மா, நான் இப்பதான் ட்ரை பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. எதுக்காகண்ணா அண்ணிய வேலைக்கு அமிச்சிட்டு தினம் தினம் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? அவங்கள வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன, நான் இல்லங்கிற தைரியமா? இதுல பயம் என்ன தைரியம் என்ன? கொஞ்ச நேரம் நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுனாலே அண்ணன் பயப்படுறாரு. அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி தானே நீ லேட்டா வரும்போது நாங்க பயந்துட்டு இருந்தோம். நீ வேலைக்கு போறதை நிறுத்தினியா? இல்லல்ல. வந்த உடனே அவன் மேல ஏன் கோவத்தை காட்டுற? லேட் ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லைன்னா ஃபோனை ஏதாவது ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆபீஸ்ல போன்லாம் பேசக்கூடாதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்னு புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அர்ச்சனா, நீ ஹாஸ்பிடல் போயிட்டு வந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொன்னியா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஒண்ணு இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. திலீப் போன் பண்ணி சக்தி அண்ணி கிட்ட சொல்லிருக்காரு. அத பத்தி என்கிட்ட கேட்டாங்க, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? சக்தி கேட்டானா என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே சௌந்தர்யா? வீட்டுல இருந்தா நிம்மதி இருக்காதுன்னு தான் நான் ஆபீஸ் போறேன்னு சொன்னேன். அதுக்கும் சரின்னு தான் சொன்னேன். அங்கேயும் போய் கோவமா இருந்தா எப்படிமா? அதுக்கு காரணமே அவங்க தானுங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படிங்க எனக்கு நிம்மதி வரும்? எனக்கு முன்னாடி நீங்களும் தான் அங்க இருந்தீங்க. நீங்க என்ன நிம்மதியாவா இருந்தீங்க? நம்ம 2 பேருக்குமே அது எப்போதுமே கிடைக்காதுங்க. அதுக்காக ஒவ்வொரு நாள் அதை அதிகப்படுத்திட்டே போகணுமா அண்ணி? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது அமைதியா இருக்க முயற்சி பண்ணலாம்ல. உங்களுக்கு அப்படி ஆனதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, பயமா வேற இருக்கு. ஒருவேளை எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது. அர்ச்சனா, ஏன் முட்டாள்தனமா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு அர்ச்சனா, அது ஏன் விதி. ஆனா உனக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். அர்ச்சனா, நான் கோவப்படுறதோ சௌந்தர்யா கோவப்படுறதோ சாதாரணமான விஷயம். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதை நினைச்சு நீ பயப்பட தேவையில்ல. இனிமே விளையாட்டு கூட அப்படி ஒரு வார்த்தையை பேசாதம்மா. சரி போங்க, போய் 2 பேரும் சாப்பிடுங்க. அண்ணா நீங்க இன்னைக்கு நீ தானே சமையல் பண்ண, அதனால நீ சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். உங்களை போங்கண்ணா போ. திலீப், எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணுது. உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது சக்தி தானே? நீங்க ஏன் போய் சக்தியை பார்க்க கூடாது? ஒருவேளை சக்தி கிட்ட சொன்னா அவங்க அர்ச்சனா கிட்ட பேசுவாங்கல்ல. நான் சொல்லிதான் அவங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவங்க என்ன வெளியூரா இல்ல வெளிநாட்டுல இருக்காங்களா சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு?
அதான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தானே இருக்காங்க. அவ என்கிட்ட கோச்சிக்கிட்டு போனது தெரியாதா? இல்ல அர்ச்சனா என் ஆபீஸ்ல வேலை செய்யறது அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன போய் பேசுறது? முதல்ல எங்க அம்மா தப்பு பண்ணப்போ சக்தி இங்கேயும் வந்து பேசினவங்க தான். இப்போ எங்க அவங்க வரல? அவங்களுக்கும் அர்ச்சனா பண்றதுதான் சரின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். டேய் இல்லடா, சக்தி எப்படி நினைக்கல. அவளும் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு தான் இருக்கா. பின்னையாப்பா அவங்க இங்க வரல? நீங்க எல்லாம் சொன்னீங்கிறதுக்காக தான் நாங்க வந்தேன். அவ எப்படி பேசினா கேட்டீங்கல்ல? என்னங்க சொன்னா? திலீப் அவ வீட்லயே போய் தங்கிக்கணுமா, வேலைக்கு கூட அங்கே இருந்து தான் போகணுமா. கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பார்க்கலாமே. கொஞ்ச நாள் இல்லைங்க, நிறைய நாள் அப்படியே இருந்து பார்த்தாச்சு. அப்போ மட்டும் என்ன அவ சந்தோஷமா வரத? இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்பவும். பா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. இப்ப இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளிநாடு எங்கேயா போயிடலாம் பாக்குறேன்ப்பா. டேய் நிறைய வாண்டட் இருக்குப்பா. இதை விட நிறைய சம்பளம் கிடைக்கும். என் கம்பெனியில வேலை செஞ்ச 2 பேர் அப்படித்தான் போயிருக்காங்க. டேய் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காதடா. எதா இருந்தாலும் அதை இங்க இருந்து சமாளிக்கணும்டா. அது முடியாதுங்கிறதுக்காக தானேப்பா நான் போறேன்னு சொல்றேன். வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, அவளால வரக்கூடிய சங்கடங்கள் அதிகமா தான்ப்பா இருக்கு. எங்கேயாவது நீங்க இருக்கீங்க, ஒரு அளவுக்கு அமைதி கிடைக்குது. ஆனா ஆபீஸ்ல சுத்தமா இல்லப்பா. அவளைத்தான் விழுந்து விழுந்து எல்லாரும் உபசரிக்கிறாங்களே தவிர என்ன யாரும் கண்டுக்கிறதே இல்லப்பா. இதனாலேயே கோவத்துல ஏதாவது பண்ணிருவேன்னு பயமா இருக்குப்பா. வேணாம்ப்பா, இதுல இருந்து நான் விடுபடணும்னா இங்கேருந்து வெளிநாடு போறதுதான் சரியான வழி. என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. பாட்டி வா சக்தி. கண்ணன் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். என்னம்மா நீ மட்டும் வர? பிரேம் எங்க? இனிமேதான் பாட்டி வருவாரு. எனக்கு ஆபீஸ்ல இருந்து நானும் தமைந்தியும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம். நான் ஃபோன் பண்ணி அப்பாவையும் அம்மாவையும் தமைந்தி வீட்டுக்கு வர சொல்லிருந்தேன். அங்க போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்தேன். தமைந்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா பாட்டி. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்றதுக்கு இவ்வளவு யோசனையா? பாட்டி கல்கி கூட உடனே சம்மதம் சொல்லலையே. அவரே யோசிச்சுதானே முடிவெடுத்தாரு. அவங்க 2 பேரும் கல்யாண விஷயத்துல தோத்து போனவங்க பாட்டி. அதனாலதான் இந்த மாதிரியான தயக்கம்லாம். இனிமே எல்லாமே சரியாயிடும் பாட்டி. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். நீங்களும் கொஞ்சம் மாறிட்டீங்க தானே பாட்டி? கல்கிக்கு கல்யாணங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா தமயந்தி தான் பொண்ணுன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்தது. அதனால்தான் தயங்கினேன். நீங்க தயங்குறதுக்கான காரணம் கூட சரிதான் பாட்டி. ஏன்னா அவ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா. உங்களோட மனசு மட்டும் இல்ல, எல்லாரோட மனசையும் நோக்க அடிச்சிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்ப இருக்கிற குணம் இப்பவும் இருந்திருந்தா இப்படி ஒரு முயற்சி நான் பண்ணிருக்கவே மாட்டேன் பாட்டி. ஆனா இப்ப முழுசா மாறிட்டா பாட்டி. அவளுக்கு அவளோட பிறப்பை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாட்டி. தான் ஒரு அனாதாங்கிற எண்ணம் அவ அடி மனசுலயே இருந்திருக்கு. அதனாலதான் அவளோட ரத்த சம்பந்தமான உறவுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க வந்த உடனே அவங்க பக்கம் சாஞ்சிட்டா. அவங்க அம்மாவை கொலை பண்ணது எங்க அப்பா தானே சொன்ன உடனே அந்த பொய்ய அவ அப்படியே நம்பியிருக்கானா அவ எந்த மாதிரியான மனநிலையில இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவளை என்னால வெறுக்க முடியல பாட்டி. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வளர்த்த பொண்ணு அவ. அவளுக்காக தானே எங்க எல்லாரையும் ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்தாரு. இப்ப எங்களோட எங்க அப்பா வந்து சேர்ந்ததுக்கு காரணம் தமேந்தி தானே பாட்டி. அதனால்தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். கல்கிதா மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாட்டி. என்ன சக்தி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாங்க வந்தேன். தமேந்தி கிட்ட பேசினேன். அவளும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன,
கல்யாண வேலைகளை ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? அண்ணி கல்யாண விஷயம் உங்க வீட்ல தெரியுமா? நான் சொல்லல, ஒருவேளை அம்மா சொல்லுவாங்களான்னு தெரியாது. அவங்க சொல்லலைன்னா என்ன அண்ணி, நாம சொல்லலாம்ல. அதெல்லாம் கல்யாண தேதி முடிவானதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். அப்படி இல்ல பிரேம், கல்யாணங்கிறது துணி வாங்கறதுல இருந்து நகை வாங்கறதுல இருந்து தாலி கட்டுற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைடா இது. அவங்க வேணும்னு நாம தானே பாட்டி நினைக்கிறோம், ஆனா அவங்க நினைக்கலையே. தேவையில்லாம ஒரு பிரச்சனையை சௌந்தர்யா கொண்டு வந்ததுனால தானே இவ்வளோ குழப்பங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இதுலயும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவளுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி தமயந்திய சுத்தமா பிடிக்காது. அதனால அவங்க வரமாட்டாங்க. நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க பிரேம். தமயந்தியை தான் பிடிக்காதே தவிர நான்னா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் என் மேல அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. நீங்க இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் கல்கி, எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். சரி, உங்க இஷ்டம்.